வெல்லும். கர்த்தாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் செய்த தவறுகளை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் செய்த பாவங்களை உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக முழங்கால் படியிட்டு நடந்து வருகிறேன். என்னுடைய பாவங்களை நீங்கள் ஏற்று மன்னித்துக் கொள்ளுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வாரும் தேவரே, உன்னை நோக்கி வருகிறேன் தேவரே. வசதியாக டைல்ஸிலே வருகிறேன் தேவரே. ஆமேன். கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மன்னித்ததற்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. என்ன கடவுளே, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நான் மன்னிப்பு கேட்டது எனக்காகவும் கட்சிக்காகவும் தான் கடவுளே. ஜோசப் விஜய் ஆகிய நான் செய்த தவறுகளையும் தமிழக வெற்றி கழகம் என்ற என் கட்சி செய்த தவறுகளையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களால் மறித்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தாண்டி விட்டது. மயக்கம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை எண்ணவில்லை. குறைந்தபட்சம் 1000ஐ தாண்டி இருக்கும். இதெல்லாம் பாவங்கள் என்று தெரிந்தும் நாங்கள் ஏன் நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் தேர்தலில் இருக்கிறோம். என்னங்க பண்றது? தேர்தல்ல இருக்கிற விஜயே நடிக்கிறப்ப, தோக்கணும்னு நிக்கிற விஜயே நடிக்கிறப்ப, ஓட்ட பிரிக்கிறது மட்டும்தான் கொள்கையா வச்சிருக்கிற விஜயே நடிக்கிறப்ப, தந்தை பெரியாரின் கொள்கையும் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கொள்கையையும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிற எனவே பேசுவோம் நடிக்காமலா இருக்கும். நடிப்புனா விஜய் நடிக்கிறத எடுத்து காட்டாமலா இருக்கும். சும்மாவே பேசுவான். இப்போ பிரேயர் பண்ணி பேச வைக்கிறாங்க. இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதோ உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும். விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எலெக்ஷன்ல நிக்கிறவங்க எல்லாம் நடிப்பாங்கன்னு தெரியும். ஆனா நடிகனே எலெக்ஷன்ல நின்னா என்ன? மேக்கப் மட்டும் கம்மி, ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல விஜய் ஆஸ் யூசுவல் தாங்க. அதுவும் சர்ச்சில் முட்டிங்கால் போட்டு நடந்து போறப்ப பக்கத்துல இருக்க சகோதரிகள்லாம் கத்துறத கேட்டீங்கல்ல? அண்ணா வேண்டாண்ணா, விட்டுருங்கண்ணா. நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி மலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அழுது ஆர்ப்பரித்தாங்களோ. சும்மா முட்டிங்கால் போட்டு நடந்து போனதுக்கே மூச்சு விடாம இந்த பிள்ளைங்க கத்திட்டு இருந்தாங்க. வேளாங்கண்ணி சர்ச்சில் ஒரு பையன் கொடிய புடிச்சு 1 கிலோமீட்டர் மணல்ல நடந்து போயிட்டு இருந்தான் முட்டி போட்டு. ஒரு பையன் கொடியோட அழகு குத்தி தலைகீழ தொங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஒரு பையன் கொடியோட தீ மிதிச்சுட்டு போனான். அப்பெல்லாம் ஒரு ஆளும் அவங்களுக்காக அழுகலையே. சும்மா நடிச்சதுக்காக எதுக்குங்க அழுகுறீங்க? நடிகனுக்கு எப்பவுமே சம்பளமும் ஜாஸ்தி தான், ரசிகர் வெறி கூட்டமும் ஜாஸ்தி தான். உங்களை அந்த அல்லாஹ் மன்னிப்பாராக. எதுக்காக நடிகன் பின்னாடி இப்படியெல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அடுத்தது கோவிலுக்கு போகணுமா? இதோ வந்துட்டேன். விஜய சர்ச்சில் பாத்தீங்க, பள்ளிவாசல்ல பாத்தீங்க. இதோ கோவிலுக்கு வந்திருக்காரு. ஆனா மக்கள் கிட்ட எப்பதான் போவாருன்னு கேட்டுறாதீங்க. அதுக்கு பதில் தெரியல. ஏன்னா இவரை பொறுத்த அளவுக்கு மக்கள் என்பவர்கள் மக்கள் தான். அப்புறம் ஏன் 3 சாமி கிட்டயும் வந்திருக்காரு அப்படின்னு கேக்குறீங்களா? சாமியே இல்ல அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சர்ச்சில் நடந்த விஷயத்த பாத்தீங்கல்ல? அந்த திருச்சபையை சேர்ந்த ஒருத்தர் உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நடிகனுடைய நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. படத்தெல்லாம் கொண்டு போய் ஓரமா வை, எங்க தளபதி வந்திருக்காருல சர்ச்சுக்குள்ள, சர்ச்சு புனிதப்பட்டுருச்சு அப்படின்னு புசியானந்து சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடகோக்கமாக்கா, சர்ச்சுக்குள்ள 6 இருக்கணுமா? அவர் இல்லைங்க. இந்த தம்பி முட்டிங்கால் போட்டு வர்றாருல, யாருகிட்ட என்ன கேட்க வராருன்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்த கேமராலையும் இவரை காமிச்சு ஏதோ புனித அந்தோணியார் சர்ச்சுக்கு வந்த புதிய அந்தோணியாரே இவர்தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா புசியானந்து பண்ணது பார்த்தோம்னா ஒருவேளை அந்தோணியார் அங்கிருந்து வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா ஃப்ரேம்குள்ள வரீங்க அந்தோணி, கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க, எங்க விஜய் வராரு. அதாவது எங்க விஜய் வராரு. அதாவது எங்க விஜய் பிரேயர் பண்ண வர்றாரு. மக்களுக்காக முட்டிங்கால் போட்டு வருதே கடைசி நம்பிக்கை. எங்க விஜய் பிரேயர் பண்ண வராரு. இந்த மாதிரி பாட்டு மட்டும் அங்க போடலங்க, இதோட மொத்த வைப்பு அங்க இருந்தது.
ஏங்க விஜய், கடவுள் இல்லைன்னு நாங்க சொன்னப்போ கூட யாருமே நம்பல. ஆனா நிரூபிச்சுட்டு வந்த உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தான் தெரியல. அந்தோனியாருக்கு ஹலோ சொல்ல வந்து எங்க கடவுள் விஜய் அப்படின்னு வெளியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாவுக்கு ஹாய் சொல்ல வந்தவர் தான் எங்க கடவுள் விஜய் அப்படின்னு வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு விழுக்கிறதுக்காக எல்லாம் விஜய் வரல. ஆனா எதுக்காக வந்தாரு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. உண்மையாலுமே விஜய் கடவுளை தாங்க பார்க்க வந்தாரு அப்படின்னீங்கன்னா கேமராவோட எதுக்கு வந்தாரு நம்ம மோடிஜி மாதிரி? ஆனா ஒண்ணுங்க, நம்ம தமிழ்நாட்டுல யாருக்காகவும் சாத்தப்படாத திருச்சபை கதவு இன்னைக்கு விஜய்க்காக சாத்திட்டாங்க. அந்தோனியார் பெருசா விஜய் பெருசாங்கிற கேள்விக்கு இடமே இல்லாம போயிடுச்சுங்க. விஜய் தான் பெருசுன்னு அடிச்சு காமிச்சிட்டாங்க. யாரு வந்தாலும் வேறுபாடு காட்டாத பள்ளிவாசல் விஜய்க்கு வேண்டி அதையும் உடைச்சிருச்சு. பாருங்க, மாரியம்மன் கோயிலு எல்லாத்துக்கும் பெருசா இருந்திருக்க வேண்டியது. ஒத்த நடிகை நடிக்கிறதுக்கு ஷூட்டிங் எடுக்கதான் வந்திருக்கா. அப்படி எலெக்ஷன் தான் வருது இல்ல, அரசியல்வாதிகளே நடிக்கிறாங்கும் போது நடிகர் வந்தா நடிக்காமலா இருப்பாங்க? ஆக்சுவலா விஜய் கடவுள்கிட்ட எல்லாம் போய் பாவ மன்னிப்பு தான் கேட்டிருந்திருக்கணும். இந்த தனி ஒருவனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய உற்பத்தியவே பாதிச்சிருக்கேன். நான் எங்க கேன்வாஸுக்கு போனாலும் கிட்டத்தட்ட போர்க்களத்து ரேஞ்சில தான் வைப செட் பண்ணி வச்சிருப்பேன். எதிரிகளோட சண்டை போட்டு மாண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த கட்சிக்காரன் கூட நின்னுட்டு இருக்கும் போதும் கேவலம் தலைவனை பாக்குறதுக்காக பக்கத்துல இருந்த சொந்த கட்சிக்காரனை மிதிச்சு ஏறி நின்னு பாக்குற அவலம் எங்க கட்சியில மட்டும்தாங்க நடக்கும். தமிழ்நாடு பண்பாடுங்க, தெரியாம இன்னொருத்தவங்க மேல கால் பட்டாலே ஒரு 2-3 தடவை தொட்டு கும்பிடுவோம். அட மிதிச்ச நான் மட்டும் இல்ல, மிதி வாங்கின அவரும் ஐயோ பரவாயில்லைங்க பரவாயில்லைங்கன்னு அவரும் தொட்டு கும்பிடுவாரு. ஆனா சாதாரண ஒரு மீட்டிங்ல யார மிதிக்கிறோம், என்ன பண்றோம், அது குழந்தையா இல்ல பெரியவங்களா வயசானவங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாம நேரா பார்த்து அத்தனை பேத்தையும் மிதிச்சு பண்பாட்டை கெடுத்து அறிவை கெடுத்து அதிகபட்சமா ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய மனிதநேயத்தையும் கெடுத்து இந்த நடிகனுக்கு வேண்டி அட ஊரே சொல்லுது வெயில் அடிச்சா வெயில போய் நிக்காதேன்னு. கிட்டத்தட்ட இந்த 12 to 4 மணி வரையும் யாரும் வெளியவே போகவும் மாட்டாங்க, போகவும் முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க வெயில் அடிக்குது பத்திரமா இருந்துக்குங்க பாதுகாப்பா இருந்துக்குங்கன்னு. ஆனா இந்த நடிகர் விஜய் இந்த 12ல இருந்து 4 மணிக்குள்ளதான் வருவாரு. அட இவனும் சொல்ற டைமுக்கு வர்றது கிடையாது, அவங்களும் சொல்ற டைமுக்கு வர்றது கிடையாது. அவன் நைட்டு 12 மணிக்கே கிளம்பி வந்து உட்கார்ந்துருவா, இவரு பகல் 12 மணிக்கு மேலதான் கிளம்புவாரு. இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்கவும் விரும்பாத ஒரு சூழல் இதுதாங்க. மன்னராட்சியில இருந்து மக்களாட்சிக்கு வந்துட்டோம். இப்ப மறுபடியும் நடிகனாட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு நடிகை அவன் நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்து இப்ப எலெக்ஷன்ல நின்று மக்கள் கிட்ட ஓட்டு தான் கேட்க வரான் அப்படிங்கிற எண்ணம் எப்ப இந்த மக்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இப்பவும் சினிமா பாக்குற மாதிரியே போய் அவனை பாத்தீங்கன்னா உங்களை சொல்லியும் தப்பில்லைங்க. நீங்கெல்லாம் எப்ப தெரிந்தது? நீங்கெல்லாம் தெரிஞ்சுவீங்கிற நம்பிக்கையோட தான் இத்தனை வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து கடவுளை கும்பிட போனா கடவுளையாச்சும் கும்பிடுங்க. நீங்க நம்புற கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். ஆனா நீங்க விஜய் கிட்ட இருந்து கடவுளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ரேஞ்சில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ரசிகர்களே, உங்களால அரசியலுக்கும் மரியாதை இல்லாம போச்சு, ஆன்மீகத்துக்கும் மரியாதை இல்லாம போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா வேற வழியே இல்லைங்க, நீங்க உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும். சோ ஓட்டு திமுக கூட்டணி. அவங்களுக்காக இல்ல, நமக்காக. நம்ம மாணவர்கள் படிக்க, நம்ம மாணவர்கள் கையில காசு இருக்க, நம்ம அம்மாக்கள் கையில காசு இருக்க, நம்ம அம்மாக்கள் உரிமையோட பேருந்துகளில் பயணப்பட, மொத்தத்தில் தமிழ்நாடு தலை நிமிர. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.